வீரத் தமிழனின் மண்டியிடாமன் பல அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள வன்னி. யாருமே அறியாத உண்மைகள். ஈழம் என்றாலே உலக வாழ் மக்களுக்கு நினைவுக்கு வருவது 30 வருட கால உரிமை கோரிய தமிழீழ போராட்டமும் தமிழனின் என்றும் மண்ணில் வீழாத வீரமும் தான். அதுவும் கடந்து 30 வருட காலமாக இடம்பெற்ற இந்த போரிலும் யுத்த களத்திலும் அதிபிரபல்யமாக பேசப்பட்டது வன்னி நிலப்பரப்பு. அடர்ந்த காடுகளும் அதற்குள்ளான நிர்வாக கட்டமைப்புகளும் இலங்கை இராணுவத்தினரையும் சரி உலக வாழ் மக்களையும் சரி வியப்பில் ஆழ்த்திய ஒன்றே. வன்னி இது ஒரு பெரிய நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் இனத்தின் வரலாறு. தமிழுக்கும் வீரத்துக்கும் பெயர் போன ஈழ தேசத்தில் வடதிசையில் ஆனையிறவையும் தென் திசையில் அனுராதபுரத்தையும் கிழக்கே இந்து சமுத்திரத்தையும் கொண்டதாக இன்று சுருங்கி போய்விட்ட ஈழத்தின் இதய பூமியே வன்னி. வரலாற்றில் யாழ்ப்பாண ராசதானிக்கும் கண்டி ராசதானிக்கும் இடப்பட்டிருந்த வளம் மிகுந்த தன்னாட்சி ராட்சியம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என 4 வகை நிலங்களையும் ஒருங்கே கொண்ட இயற்கையின் பூரிப்பு. ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என எந்த ஒரு ஏகாத்தியபத்தியத்திற்கும் பணியாத தமிழரின் பூமிதான் இந்த வன்னி. பீரங்கிகளை வாழ்கொண்டு வென்ற வாட்கொடி வீரன் பண்டார வன்னியனின் வீரதேசம் இந்த வன்னி. அந்நியர் முதல் இனவாதிகள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிம்ம சொற்பனமாய் விளங்கிய வீரத்தின் விளைநிலம். வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்ற அர்த்தம் என தமிழர் அகராதிகள் சுட்டிக்காட்டுகின்றது. நெருப்பு போன்ற சக்தி கொண்ட அந்த வீர மண்ணில் வன்னியர் என்ற சமூக அமைப்பை கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். வன்னியின் நூற்றாண்டு தொன்மை பற்றி அனைவரும் அறிந்திருக்கலாம். ஆனால் வன்னியின் கற்கால தொன்மை பற்றி அறிவோர் நம்மில் எத்தனை சதவீதத்தினர்? இலங்கையின் தொல்லியல் ஆய்வாளர் கலாநிதி சிரான் தெரணியகல தெரிவித்த கருத்துக்கள் வன்னியின் கற்கால தொன்மைக்கு சான்று பகிர்கின்றன. கிறிஸ்துவுக்கு முன் 37,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வன்னியில் கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்பொருட் சான்றுகள் பல பூநகரி பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கற்கருவிகள், கிராஞ்சி உரைகிணறுகள், பிராமி வடிவிலான சாதனங்கள், தமிழருக்கே உரித்தான தமிழ் மொழி எழுத்துக்கள், லோமா சாசனங்கள் உள்ளிட்டவையும் இவ்வாறு மீட்கப்பட்ட சான்றுகளுக்குள் உள்ளடங்குகின்றன. இரணிமடு, பொம்பரிப்பு, தம்புள்ள, கழுதிய, கித்துல்கல, பெலிலேன அதுல, பட்ட தொம்பலோன, ராவண இல்ல, பெளிகல்ல ஆகியன இலங்கையில் புராதன மனிதர்கள் வாழ்ந்த பகுதி என கலாநிதி சிரான் தெரணியகல தெரிவித்தார். 1990ஆம் ஆண்டு வன்னியில் குஞ்சு பரந்தன் என்ற பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெரும் கற்கால ஈமத்தாளி எனும் உபகரணம் இன்றும் யாழ்ப்பாண அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்நியர் படையெடுப்புகளின் பின்னர் யாழ்ப்பாண ராட்சியம், கண்டி ராட்சியம், அனுராதபுர ராட்சியம் என அனைத்தும் இலகுவில் வீழ்ந்துவிட நீண்ட காலம் நெருங்க முடியாத நெருப்பாய் தகித்த வன்னிக்கு அடங்காப்பற்று எனும் பெயர் வந்தது. வன்னி மன்னரிடம் எஞ்சிய பகுதியை ஆங்கிலேயர் வன்னிஸ் என அழைத்தனர் என எழுத்தாளர் அருணா செல்லத்துறை தெரிவித்திருக்கின்றார். 1811ஆம் ஆண்டு கடைசி வன்னிய மன்னன் பண்டார வன்னியனின் வரைவு வரை அந்த பெயரே நிலை பெற்றிருந்தது. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வன்னி ஒரு தனி மாவட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டது எனவும் பலரும் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். 1973ஆம் ஆண்டு கலாநிதி கே இந்திரபால மற்றும் எழுத்தாளர் இந்திரமணி ஆகியோரின் தன்னார்வ முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் அதுவரை அறியப்படாத பல விடயங்களை வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. நெடுங்கேணி, பட்டாடை பிரிந்தகுளம், கோரமோட்டை, வெடுக்குநாரிமலை, வெடிக்க வச்ச கல்லு, முத்தையன்கட்டு போன்ற இடங்களில் அடர்காடுகளின் நடுவே இவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளில் கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சாசனங்கள் 3 கல்வெட்டுகள் என்பன அகழ்ந்தெடுக்கப்பட்டன. முத்தையன் கட்டிலே கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் அகழ்வின் போது கண்டெடுக்கப்பட்டது. அனைத்திற்கும் மகுடம் வைத்தாற் போல முத்தையன் கட்டுக்காட்டில் கருங்கற்களால் ஆன காடுகளால் சூழப்பட்ட அரண்மனை ஒன்றும் அமைய பெற்றிருந்தமை வெளிப்படுத்தப்பட்டது. அந்நியர் படையெடுப்புகள் தொடங்கி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வரை இத்தனை பேரவலங்களையும் தாண்டி
வளம் குன்றாது தனித்துவம் தொலைக்காது தலை நிமிர்ந்து நிற்கும் வன்னி நிலம் உலகத் தமிழர் ஒவ்வொருவராலும் பூஜிக்கத்தக்க புனித பூமி. வளம் கொளிக்கும் வன்னியின் அறியப்படாத பக்கங்கள் இன்னும் பல. சொல்லும்படியான ஆய்வுகள் எவையுமின்றி அவ்வப்போது தன்னார்வமாக நிகழும் ஆய்வுகள் ஒரு சிலவற்றின் மூலம் இத்தனை விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், முறைப்படுத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் இன்னும் ஏராளமான அதிசயங்களை வன்னி நிலம் இந்த உலகிற்கு கொடுக்கும். அந்த அதிசயங்களில் தமிழனின் ஆணிவேர் ஆழமாய் பதிந்திருக்கும் என்பது நிதர்சனம்.